வாசிக்க கேட்ட வசன பகுதியிலே ஒரு வசனத்தை விசேஷ விதமாக கவனிக்கும்படி கேட்கிறேன். In the passage that we just read, I want you to focus on one verse, and that verse is verse 24. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:24. Whom God hath raised up, having loosed the pains of death, because it was not possible that he, that is Jesus Christ, should be holden of it. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? It was impossible for death to keep hold on Jesus. It was impossible for death to keep its hold on Jesus. Yes, it is true that death had a hold on Jesus, but it was only a temporary hold. It was not a permanent hold. Hallelujah. தற்காலிகமாக சில நாட்களுக்கு மட்டும், 3 நாட்களுக்கு மட்டும் மரண உபாதிகளினாலே என் ஆண்டவர் கட்டப்பட்டிருந்தார். அதற்கு மேலே அவரை அங்கே வைக்க, மரணத்திற்கு, கல்லறையில இயேசு கிறிஸ்துவை வைக்க மரணத்திற்கு அதிகாரம் கிடைக்கவில்லை. அதைத்தான் எங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான். Hallelujah. It was impossible for death to keep its hold on him. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாட்களுக்கு பிறகு பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்ற 11 சீஷரோடு கூட எழுந்து நின்று யூதர்களையும் எருசலேமில் பண்டிகையை ஆசரிக்க கூடி இருந்த மற்ற தேசத்தாரையும் பார்த்து ஒரு பிரசங்கம் பண்ணினான். On the day of Pentecost, Pentecost is 50 days after the resurrection of our Lord Jesus Christ. On the day of Pentecost, Apostle Peter, along with 11 other apostles, stood up in the crowd and addressed a gathering of Jews and other nationalities. யூதர்களையும் மற்ற தேசத்தவர்களையும் பார்த்து ஒரு பிரசங்கத்தை பண்ணினான். அந்த பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் இப்பொழுது நாம வாசிக்க கேட்டோம். எருசலேம் நகரத்தில் இருந்த யூதர்களுக்கு தேவன் இயேசுவின் கைகளினாலே, செய்கைகளினாலும், அற்புதங்களினாலும், அடையாளங்களினாலும் அவரை யார் என்று வெளிப்படுத்தி இருந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். Hallelujah. In other words, Peter was saying, I am not talking about a new entity here. I am not talking about a new God here. I am talking about the one that God has already revealed to you as your Messiah and as your God. Hallelujah சொல்லுவீங்களா? Hallelujah சொல்லுவீங்களா? அதுதான் 22வது வசனம். 22வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களை பார்த்து இப்படி சொல்கிறான். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 3 காரியங்களை வைத்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை யூத தேசத்திற்கு, இஸ்ரவேலுக்கு விசேஷ விதமாக வெளிப்படுத்தினார். அந்த 3 காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய செய்கைகள், இயேசு கிறிஸ்துவினாலே நடந்த அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துவினாலே நடந்த அடையாளங்கள். இந்த 3 காரியங்களினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இஸ்ரவேலுக்காக வந்த மேசியா என்பதை, உலக இரட்சகர் என்பதை யூத தேசத்திற்கு ஆண்டவர் காண்பித்திருந்தார். அல்லேலூயா. அதை சொல்லிவிட்டு பேதுரு சொல்லுகிறான், அப்படி இருந்தும், nevertheless, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். எவ்வளவு கவனமாக! அதாவது, this man was an illiterate. This man was not highly schooled or trained. கல்வி அறிவு இல்லாத அல்லது கல்வி அறிவு குறைச்சலாகவே மட்டுமுள்ள இந்த பேதுரு என்னும் மனுஷன் எவ்வளவு கவனமாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறான் பாருங்க. இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அவரை சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அதற்கு முன்பு ஒரு வார்த்தையை போடுகிறான். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு.
The hallelujah, யூதர்களே, people of Israel, Jews, you don't have an opportunity to gloat over the death of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட உங்களுக்கு பெருமை பாராட்டுவதற்கு எதுவுமே கிடையாது. அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டவர். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அவரை நீங்கள் தொட முடியாது. சிலுவையில் அவரை ஆணி அடிக்க முடியாது. அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவருடைய நகத்தை கூட நீங்கள் தொட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நிர்ணயத்தின்படியே, முன் அறிவின்படியே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டவர். அதனாலே நீங்கள் அவரை பிடித்தீர்கள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்படி இருந்தும் அந்த இயேசுவை பிடித்து அக்கிரமக்காரர்களின் கைகளில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் ஆணி அடித்து யூதர்கள் கொலை செய்தார்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். Yes, Jesus was manifest as a Messiah to the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கு மேசியாவாக வந்தவர், வெளிப்படுத்தப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் பிதாவாகிய தேவன் அவரை ஒப்பு கொடுத்ததினாலே அவரை பிடித்து சிலுவையிலே அறைந்து அவரை கொன்றீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்படி இருந்தும், அடுத்த வசனம், அப்படி இருந்தும் தேவன் செய்த ஒரு காரியம் உண்டு. And that was this என்று கர்த்தர் சொல்கிறார். But God raised him from the dead and freed him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. The Jews put him to death by nailing him on the cross with the help of wicked men. But something happened before that. Peter says Jesus was accredited by God through his miracles, signs and wonders. Jesus had an accreditation from heaven. This accreditation came from God the Father himself. Hallelujah. And God raised him from the dead and freed him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. மரணம் தன் உபாதிகளின் கட்டுகளினாலே 3 நாட்கள் இயேசுவை கட்டி வைத்திருந்தது. 3 நாட்களுக்கு மேல் மரணம் தன் வல்லமையை அவர் மேல் காண்பிக்க கூடாமல் இருந்தது என்று பேதுரு சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:24, அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. It was impossible for death to keep its hold on Jesus. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? Hallelujah. And that's the power of resurrection. That death could not hold Jesus Christ for more than 3 days. That's the power of resurrection. So you may well ask me, what about those 3 days? அந்த 3 நாட்கள் இயேசு கிறிஸ்து கல்லறையிலே இருந்தது ஏன் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடும். ஏன் 4 நாட்கள் அவர் இருந்திருக்கலாமே, அல்லது 2 நாட்கள் இருந்திருக்கலாமே, ஏன் 3 நாட்கள் என்று நீங்கள் கேட்டால், அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். அல்லேலூயா. பிரதான ஆசாரியரும் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி வந்து, நீர் இப்பொழுது ஒரு அடையாளத்தை காண்பித்தால் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை, அடையாளங்களை, செய்கைகளை செய்த கர்த்தர் அப்பொழுது அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு தீர்க்கதரிசியாகிய யோனாவின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டார். This will be the last sign that you will ever get, and that is the sign of Jonas the prophet. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று சொன்னாரே, அந்த அடையாளத்தின்படி அவர் 3 நாட்கள் கல்லறையிலே இருக்க வேண்டும். Hallelujah. It was all foreordained. It was all pre-planned by the heavens. Hallelujah. பரலோக தேவனாலே எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டபடியே நடந்து இருந்தது. ஆனால் சத்துருவாகிய சாத்தான் நினைத்தான், நான் போட்ட மாஸ்டர் பிளானின் பிரகாரம் தான் எல்லாமே நடக்கிறது என்று அவன் நினைத்து கொண்டிருந்த பொழுது தேவன் அவனை பார்த்து இப்படி சொன்னார், No, it was not according to your plan. It was according to my divine ordination. Hallelujah. When death lost its hold on Jesus after 3 days, 4 things were forever unbound by God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து பிதாவாகிய தேவன் மரண உபாதிகளை கட்டவிழ்த்து அவரை வெளியே கொண்டு வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில 4 காரியங்களை ஆண்டவர் கட்டவிழ்த்தார் என்று வேதத்தினாலே பார்க்கிறோம். There were 4 things that were unbound by God through the power of the resurrection of Jesus Christ. Number 1, sin could not bind man anymore. பாவம் இனி மனுஷனை கட்டி வைக்க முடியாது என்ற சத்தியத்தை
உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு அறிவிக்கின்றது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Romans chapter 5 verse 6 to 8. I want to read it in English first. You see, at just the right time, when we were still powerless, Christ died for the ungodly. Very rarely will anyone die for a righteous man, though for a good man someone might possibly dare to die. But God demonstrates His own love for us in this: while we were still sinners, Christ died for us. Hallelujah. Hallelujah. Salvation is not by your merit. Salvation is not because of your nobility. Salvation is not because you had done righteous deeds on earth. While we were still sinners, God died for us. You can see two handicaps that mankind had in that verse. 2 முடக்கப்பட்ட நிலைமைகளிலே மனுஷன் இருந்தான் என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். 1, while we were still powerless. 2, while we were still sinners. பலவீனமாய் இருக்கும் பொழுதே, பலன் இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்தார். 1. 2வது, பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். வசனம் சொல்லுகிறது, அதற்கு அடுத்த வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். For scarcely for a righteous man will anyone die, yet peradventure for a good man some would even dare to die. It's a little difficult to understand this particular verse. நீதிமானுக்காக ஒருவனும் மரிக்க மாட்டான், மரிப்பது அரிது, ஆனால் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க கூடும் என்று சொல்லும் பொழுது, what does Peter mean here? மன்னிக்கணும், what does Paul mean here? What is the apostle Paul saying here? I'll tell you what he's saying. The righteous man that is mentioned in this verse is no one else but Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்தே நீதிமான் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. It is impossible for anyone to die for a righteous man, and that righteous man is not you, is not me, it is Jesus Christ. சிலுவையிலே, அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட சிலுவையிலே அவரை அன்றி வேறு ஒருவரையும் அறைய முடியாது என்று யூதர்கள் தீர்மானித்து வைத்திருந்தார்கள். அதை விட பரலோகம் அதை தீர்மானித்து வைத்திருந்தது என்றே சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த ஊருக்கு, அந்த ஊரை பார்த்து போக வேண்டும், பண்டிகையிலே கலந்துவிட்டு போக வேண்டும் என்று ஒருவன் வந்தான். அவனுடைய பெயர் சிரேனே ஊரானாகிய சீமோன். He was Simon from Cyrene. He had come a long way. He wanted to visit Jerusalem, take part in the festivities of the day and go back to his own country. But he was forced to carry the cross of Jesus for some distance. அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாரமான சிலுவையை சுமக்கும்படி, கொஞ்ச தூரம் சுமக்கும்படி நிர்பந்தப்படுத்தப்பட்டான். வேதத்தின் பாஷையிலே சொன்னால் பலவந்தம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் கூட இந்த நீதிமானுக்காக நான் மரிப்பேன், அவருடைய சிலுவை சுமக்கிறது மட்டுமல்ல, நானே மரிக்கிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவரோடு கூட 3.5 வருஷங்கள் உண்டு உறங்கி அற்புதங்களை, செய்கைகளை, அடையாளங்களை கண்ட சீஷர்களில் ஒருவன் கூட அவருடைய சிலுவையை சுமப்பேன் என்றோ அவருக்காக நான் மரிப்பேன் என்றோ சொல்லவே இல்லை. அந்த தைரியம் எந்த மனுஷனுக்கும் இல்லை என்பதையே நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது என்ற வசனம் சொல்லுகிறது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். இந்த நல்லவன் யாரு? நல்லவன் என்று நீங்களும் நானும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறோமே, நம்மை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக எனக்காக யாராவது கொஞ்சம் காரியத்தை செய்ய முடியும். ஒருவேளை, அதுவும் நிச்சயம் கிடையாது, ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவருக்காக there was no substitute for the Lord Jesus Christ. என் ஆண்டவரை மாற்றி அந்த இடத்துல, அந்த நடு சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒரு மனிதனும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவை என் ஆண்டவருக்காகவே நியமிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்த துன்மார்க்கருக்காகவே சிலுவையில் மரித்தார். யார் என்னை இதிலே அறைந்தார்களோ அவர்களுக்காகவே நான் மரிக்கிறேன் என்பதே கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வாக்கியங்களுடைய சாராம்சம். அல்லேலூயா சொல்லுவீங்களா?
அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை நீதிமானாக்கவே சிலுவையில் தொங்கினார், அவர்கள் தம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாகவே உயிர்த்தெழுந்து பரமேறினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுக்குலம் பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தது. mankind was bound by sin. மனுக்குலம் முழுவதுமே பாவத்தின் கயிறுகளினாலே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவின் அன்பு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. இயேசு தம்முடைய மரணத்தினாலும் உயிர் தெழுதலினாலும் நம் பாவங்களின் கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுவீங்களா? It is impossible for anyone, for the Christian church to separate crucifixion from resurrection. If there is no crucifixion, there is no resurrection. And crucifixion is not complete without resurrection. Hallelujah. சிலுவை மரணம் இல்லை என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லாமல் சிலுவை மரணம் பூரணப்படவும் மாட்டாது. அதுதான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் காரியங்கள். அவருடைய சிலுவை மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக கிரயத்தை கொடுத்து தீர்த்த நாளைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். Lord, I want to thank you for loosening the power of sin over my life. Hallelujah. I pray that whatever you have unbound will always stay unbound. In Jesus' name I pray. Amen. Hallelujah. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்த்தவைகள் கட்டவிழ்க்கப்பட்டவைகளாகவே இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The second thing that God unbound in our life is this. முதலிலே பாவத்தை கட்டவிழ்த்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தை நான் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறேன். Death could not hold man forever. Hallelujah. Hallelujah. சொல்லுவீங்களா? 1 Corinthians chapter 15 verse 54 and 55. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 54, 55 வசனங்கள். அழிவுள்ளதாகிய இது, கொஞ்சம் கவனிக்கணும். வேத புஸ்தகத்தையும் பாருங்க, என்னையும் பாருங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? அழிவுள்ளதாகிய இது, இது என் சரீரம். உங்கள் சரீரத்தை தொட்டு சொல்லுங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ளும், சாவாமையை சாவுக்கேதுவாகிய இது என் சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும், அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறாரே. எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா. சாதாரணமாக கொலாக்கியலா சொல்லணும்னா ஒரு காரியத்தை சொல்கிறேன். சாத்தான் நினைத்தான், என்னுடைய திட்டத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தாயிற்று, அவரை கொன்றாயிற்று, இதோடு கூட அவருடைய தொல்லை, அவருடைய கதை முடிந்தது என்று நினைத்தான். ஆனால் பரலோகம் என்ன சொன்னது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்தை விழுங்கி ஏப்பம் விட்டார். ஆமென். அதுதான் அந்த வசனம். ஏசாயா 25:8 சொல்லும் காரியம். He swallowed up death in victory. Hallelujah. Hallelujah. சொல்லுவீங்களா? ஏப்பம் எப்போ வரும்? திருப்தி ஆகும்போது வரும், வயிறு நிறையும் போது. என் ஆண்டவர் மரணத்தை விழுங்கி ஜெயமாக மாறினார். அல்லேலூயா. சொல்லணும், கைகளை உயர்த்தி சொல்லணும். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அழிவுள்ளதாகிய என் சரீரம் அழியாமையை தரிக்கும், சாவுக்கு ஏதுவாகிய என்னுடைய சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். அப்பொழுது ஏசாயா 25:8 சொல்லப்பட்ட பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும், மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று நானும் அறிகிறேன் என்று சொல்லுங்க. அப்பொழுது நீங்க சொல்லணும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லணும். அல்லேலூயா. Death of course had a sting. Hades had a sting. மரணத்திற்கு ஒரு கூர் இருந்தது, அது கொட்டிக்கொண்டே இருந்தது. பாதாளத்திற்கு ஒரு வல்லமை இருந்தது, அது அதிலே போடப்பட்டவர்கள் எல்லாம் பிடித்து வைத்தது, வெளியே விடமாட்டேன் என்று சொன்னது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதலினாலும் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் மரித்தவர்கள் மேல் இருந்த கட்டு நிரந்தரமாக கட்டவிழ்க்கப்பட்டது. கைகளை உயர்த்தி சொல்லணும், இன்று நான் மரித்தாலும் என்னை கர்த்தர் உயிரோடே கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்று நான் எங்கே மரித்தாலும் சரி, நான் கடலுக்கு அடியில் போனாலும் சரி, மத்திய ஆகாசத்தில் போனாலும் சரி, தரையில் நான் புதைக்கப்பட்டாலும் சரி, எரிக்கப்பட்டாலும் சரி, கர்த்தருக்கு எனக்கு மகிமையான சரீரத்தை கொடுக்க தெரியும். ஆமென். அல்லேலூயா.
உயிர்த்தெழுதலின் நாள் நமக்கு அறிவிக்கும் சத்தியங்கள் ஒன்று அதுவே. அல்லேலூயா. But this prophecy about death losing its sting and Hades losing its power over the dead is only half fulfilled. பாதி தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலே in the book of Revelation chapter 20 and verse 11 அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாவது மரணம் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். That's why I said this prophecy is only half fulfilled. It is going to be fulfilled in the last days. Hallelujah. Hallelujah. சொல்லுவீங்களா? மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்படும் பொழுது இரண்டாவது மரணமும் பூர்த்தி அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவனும் மரிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிலே விசுவாசம் வைத்திருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது he really means that thing. Hallelujah. And he says, I know the job and I will do it perfectly well. எனக்கு வேலை தெரியும், அந்த வேலையை நான் சிறப்பாக முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லணும். Hallelujah. In the Gospel of John chapter 14 verse 19, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். Hallelujah. Jesus told his disciples, because I live, you will live also. Hallelujah. So it was imperative that Jesus live again. நாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிழைக்க வேண்டும் என்பது நிர்பந்தமான ஒரு காரியமாக இருந்தது. It was imperative that Jesus live again. Hallelujah. இல்லைன்னா அந்த வாக்கு நிறைவேறாது. ஆமென். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே. இந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்றால் கல்லறையை திறந்து அவர் வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. பெத்தானியாவில் இருந்த லாசருவை வெளியே கொண்டு வர, உயிரோடு எழுப்ப கல்லை புரட்டி போடுங்கள் என்று அவருக்கு சொல்ல வேண்டியிருந்தது. ஆனால் தாம் கல்லறையிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் யார்கிட்டமே எந்த பெட்டிஷனும் அனுப்பலை. தூதர்களை பிதாவாகிய தேவன் அனுப்பி கல்லை புரட்டி போட்டு அதன் மேலே ஒருவனை உட்காரும்படி செய்தார். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, நீர் பிழைக்கிறபடியால் நானும் பிழைப்பேன் என்று அறிந்திருக்கிறேன், அதற்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். In John chapter 6 verse 54, யோவான் 6:54 இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். And that's the blessing of the communion. Many times we don't feel this, we don't realize this truth about communion. கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது பந்தியினுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகின்றது, யோவான் 6:54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த இடத்துல இருப்பீங்களே. ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்கிறேன், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. John 6:54 says, whoever eats my flesh and drinks my blood has eternal life, and I will raise him up at the last day. Hallelujah. கைகளை வைத்து ஒரு நிமிடம் கர்த்தரை துதிக்க முடியுமா? Let's lift up our hands and praise God for raising up Jesus from the dead. Because my Redeemer lives, I will also live. Hallelujah. Hallelujah. I give God glory for the power of resurrection. The third thing that God unbound in this world when he rose up from the dead, அவர் மரித்தவர்களிடத்திலிருந்து உயிரோடு எழுந்த பொழுது இன்னொரு காரியத்தை கட்டவிழ்த்து விட்டார். அது என்ன தெரியுமா? Satan could not bind man forever. சாத்தான் மனுக்குலத்தின் மேலே ஒரு கட்டு போட்டு வைத்திருந்தான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன், இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஆனாலும் இதை ஆண்டவர் ஏவுகிறார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட அறையில் கட்டு, கையில் கட்டு, வலது காலில் கட்டு, இடது காலில் கட்டு, கொலுசு, மெட்டி என்று போட்டுக்கொண்டு திரிகிறார்கள். ஏன் இதை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிற வேலையை செய்யும் பொழுது நம் மேலே நாமே கட்டு போட்டு கொண்டு இருக்கிறதுடைய தேவை என்ன என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Satan could not bind man forever. Colossians 2:15.
கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். Hallelujah. Jesus was not shamefaced when he said it is finished. He was actually gloating in praise about the job that was well done. Hallelujah. தமக்கு ஒப்புவிக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்தாயிற்று என்று கர்த்தர் சொன்னதைத்தான் it is finished என்ற வார்த்தையிலே பார்க்கிறோம். ஆமென் சொல்லணும். And having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them on the cross. Hallelujah. சிலுவையிலே அவர் வெளியரங்கமாக்கினார். என்னத்தை செய்து? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து. ஹல்லேலூயா. சிலுவையிலே அரை நிர்வாணமாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆணிகளினாலே அறையப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாக இருக்கும் பொழுது சாத்தான் நினைத்தான், அவரை நான் அவமானப்படுத்தி விட்டேன், அவரை நான் அசிங்கப்படுத்தி விட்டேன் என்று நினைத்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் அசிங்கப்படவில்லை, என் ஆண்டவர் அவமானப்படவில்லை, சாத்தானை அவர் வெளியரங்கமாக்கினார். He made a public spectacle of his enemy number 1. Hallelujah. அவன் 2 வஸ்திரங்களை உடித்து தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்து வைத்திருந்தான். துரைத்தனம் என்னும் வஸ்திரமும், ஹல்லேலூயா, அதிகாரம் என்னும் வஸ்திரத்தையும் சாத்தான் உடுத்தி கொண்டு ஹல்லேலூயா ரொம்ப ஷோ காட்டிக்கிட்டு இருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தார், இந்த 2 வஸ்திரங்களை நான் உரிந்து கொள்ளுகிறேன், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து அவனை ஹல்லேலூயா வெளியரங்கமாக கோலமாக்கினார் என்று பார்க்கிறோம். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் நல்லவர். இந்த வெளிப்பாடுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. At the Calvary, Satan thought he had Jesus in his grip. At the Calvary, Satan thought he had made a public spectacle of the humiliation of Jesus. But the power of resurrection proved Satan was wrong. Calvary, I'll tell you what Calvary was. கல்வாரி சிலுவை என்ன என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Calvary was actually a trap for Satan where Jesus crushed his head. Hallelujah. Hallelujah. கல்வாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு பொறி வைத்து பிடித்த இடம். He did not know he was walking into a trap. He thought he had set up a death trap for Jesus. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க ஒரு மரண பொறியை வைத்திருக்கிறேன் என்று சாத்தான் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் the reverse happened. கர்த்தர் தான் அவனுக்கு பெரிய ஒரு பொறியை வைத்து அங்கே அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். வாப்பா பழைய பாம்பை வா, வலு சர்ப்பமே வா, சாத்தானே வா, பிசாசே வா, லூசிபரே விழுந்து போன தூதனே வா, உனக்காக ஒரு பொறி காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிலுவையிலே உன்னுடைய தலையை நசுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சிலுவை இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லணும். கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். Hallelujah. Thank you Lord for the power of resurrection. In the Gospel of John chapter 11 verse 25 and 26, யோவானுக்கு எழுதப்பட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25 26 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25 26 மார்த்தாள் என்னும் ஸ்திரியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Hallelujah. What are we celebrating today? We are celebrating the resurrection of Jesus today. We are celebrating Jesus today. Hallelujah. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம், இயேசுவையே கொண்டாடுகிறோம். ஆமென். ஆமென் சொல்றீங்களா? அப்படித்தானே? அதுக்காக தானே வந்திருக்கீங்க? இல்லை என்னுடைய பர்த்டேவா? இல்லையே. We are celebrating the resurrection of Jesus Christ. And so God is telling us, when God said, I will live again, I will rise up again, that looked like a very ordinary statement. Nobody could take it at his word. But Jesus said, he moved from that simple statement to a grand statement. I will rise up again என்று சொல்லுவதை நிறுத்திவிட்டு மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். மார்த்தாளை நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லவில்லை, அவளை பார்த்து நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன் என்று சொன்னார். ஆமென் சொல்லணும். ஆமென் சொல்லணும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஆமென் சொல்லணும். உங்களுக்கு விசுவாசிக்க முடியும்னா நீங்கள் ஆமென் சொல்லணும். நான் உயிர்த்தெழுதுவேன் என்று சொல்லுவது எளிது, ஆண்டவருக்கு எளிது. ஆனால் நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவதற்கு கொஞ்சம் தைரியம் வேணுங்க.
அது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு. என்று பலர் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்து தம்மை தேவன் என்று எங்காவது சொன்னாரா? சொல், அதை நீ காண்பித்தால் நான் இயேசுவை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்கிறார்கள். சுவிசேஷ புத்தகம் ஃபுல்லாக அதுதான் இருக்குங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதெல்லாம் என்ன வசனம்? ஆண்டவர் தம்மையே ஆண்டவராக தேவனாக காண்பித்த வசனம். அல்லேலூயா. தேவர்கள் என்னப்படுகிறவர்களும் உண்டு, ஆனால் என்னுடைய தேவன் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. மார்த்தாளை பார்த்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவன் இதையும் சொன்னார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அந்த வசனம் உங்களை குறித்து என்னை குறித்து எழுதப்பட்டது. இன்னைக்கு உயிரோடு இருக்கோமா? இல்லைன்னா மார்ச்சரி கேஸா? இல்லை, ஜீவனோடு இருக்கிறோம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் சொல்லுங்க, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மையே பின்பற்றி வருவேன். ஆண்டவரே, உமக்கு மகிமை. When Jesus rose up from the dead, he unbound a fourth thing, and with that I'm going to conclude my sermon. நான்காவது ஒரு காரியத்தை ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டார். அது என்ன? And that is the most interesting thing about the resurrection of Jesus. Hallelujah. God unbound the power of his divinity into us. Hallelujah. அவருடைய திவ்ய வல்லமையை நம்மிலே ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. பாவத்தின் கட்டிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினார், மரண பாசங்களிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினார், சாத்தானுடைய நுகத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணினார். இதை மூன்றையும் செய்துவிட்டு ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், இப்பொழுது என்னுடைய வல்லமையை, அல்லேலூயா, என்னுடைய வல்லமை பூரணமாக, கொஞ்சமாக அல்ல, பூரணமாக கட்டவிழ்த்து உனக்குள்ளாக பிரவாகிக்கும்படி நான் விட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள். You are a special man, a special woman என்று சொல்லுங்க. உங்க பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, you are a special Stephen, you are a special child. Hallelujah. You are a child of God and hence you are significant. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பதனாலே நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? Hallelujah. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கட்டவிழ்த்து நமக்குள்ளாக பிரவாகிக்கும்படி செய்திருக்கிறார். Hallelujah. ஆனால் கண்டிஷன் இருக்கு, இது எல்லாருக்கும் கிடைக்காது. கண்டிஷன்ஸ் அப்ளை. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்த ஆசீர்வாதம். அது என்ன கண்டிஷன்? நான் சொல்லுகிறேன். 4 காரியங்களை விசுவாசிக்க வேண்டும். 4 காரியங்களை பூரண மனதோட கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டு உங்களிலே பிரவாகிக்க செய்வார் கர்த்தர். அது என்னென்னு சொல்லுகிறேன். All those who believe in the virgin birth of Jesus. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய தயவினாலே பிறக்கவில்லை. He was not born into this world because of any human intervention. He was born of a virgin. Hallelujah. அதை விசுவாசிக்கணும். இரண்டாவது, that he lived a sinless life. என்னுடைய ஆண்டவர் 33.5 வருஷங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அந்த 33.5 வருஷங்களும் பாவம் இல்லாமல், பாவமே செய்யாமல் வாழ்ந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, அவர் எனக்காக சிலுவையிலே பரிகாரமான பலியானார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். I should believe in his virgin birth. I should believe that he lived a sinless life, and I should believe that he became a sacrifice on the cross for me and my sins. எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் உயிரை நீத்தார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அதோடு கூட முடியவில்லை. 4வது ஒரு காரியம் உண்டு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிரோடே எழுந்தார் என்பதையும் விசுவாசிக்கிறவனுக்கே தேவ வல்லமை விடப்பட்டு அவனுக்குள்ளாக அவளுக்குள்ளாக பிரவாகிக்கும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் இதை ஆமென் என்று சொல்லி ஆமோதிப்பாராக. ஆமென். That's the power of God. That's the power of resurrection. Hallelujah. இந்த திவ்ய வல்லமை நமக்குள்ளாக கட்டவிழ்க்கப்பட்டு உள்ளே வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன். 4 காரியங்களை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன்.
இந்த வல்லமை நமக்குள்ளாக என்ன செய்யும்? What will this divine power of God do in us? I'll tell you what. என்ன செய்யும் என்று சொல்கிறேன். This divine power of God will insulate you from failure. Hallelujah. The resurrection of Jesus is an insulation in your life. The power of resurrection is an insulation in your life. நீங்கள் தோற்று போக விடாமல் இந்த திவ்ய வல்லமை உங்களிலே கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. நீங்கள் விழுந்து போவதில்லை. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த வியாதி என்னுடைய சரீரத்தை தொடும், என்னுடைய ஆவியை தொட முடியாது, என்னுடைய ஆத்துமாவை தொட முடியாது, என்னை மரணத்திலே தள்ளும். ஆனால் அந்த கல்லறையிலிருந்தும் அந்த குழியிலிருந்தும் அந்த பாதாளத்திலிருந்தும் என் ஆண்டவர் என்னை உயிரோடைய மகிமையின் சரீரம் கொடுத்து என்னை வெளியே கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆமென். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். The book of Ephesians chapter 3 verse 20 and 21. I want to read it in English first. Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us, to him be glory in the church and in Christ Jesus throughout all generations forever and ever. Amen. Hallelujah. தமிழிலே வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, அவர்னா இயேசு கிறிஸ்துவுக்கு, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அந்த வல்லமை எப்படிப்பட்டது? அந்த what kind of power is that? அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், immeasurably more. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த வல்லமை செயல்படாது. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற மாதிரி, நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி எல்லாம் அது செயல்படாது. ஆண்டவரே இவ்வளவு போதும், கொஞ்சம் போதும், இதை தொடுங்க, இதை ஆசீர்வதிங்க, இவ்வளவு தந்தா போதும் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஆண்டவருடைய வல்லமை சொல்லும், இவ்வளவெல்லாம் என்னால் செய்ய முடியாது, என்னால் செய்யும் வல்லமை பெரிது. ஆண்டவர் சொல்லுகிறார், I will bless you immeasurably more. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன வேலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுங்க ஆண்டவரே, போதும் என்று கேட்கிற விசுவாசியே ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவரே தீர்மானிக்கட்டும். அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் தீர்மானிங்க, எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. And when God decides to give you, He will give you immeasurably more. Amen. Amen. சொல்லுவீங்களா? God is good. Hallelujah. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே உங்களுக்கு செய்யக்கூடிய அவருக்கு சதா காலங்களிலும் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. The power of resurrection, I told you, will insulate you from failure. நீங்கள் தோற்று போகாமல் உங்களை சுற்றி கொள்ளும். ரெண்டாவது ஒரு காரியம் அது செய்யும். ஆண்டவருடைய திவ்ய வல்லமை உங்களிலே செய்ய போகும் ஒரு காரியம், அது என்ன செய்யும் சொல்கிறேன், இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிரடைய செய்யும். Hallelujah. Paul understood this and he wrote a very grand statement in Romans 8:11. பவுல் இதை புரிந்து கொண்டான், தேவனுடைய வல்லமையை குறித்து புரிந்து கொண்டான். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவன் இப்படி எழுதுகிறான், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியின்படியே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்கிறாரு. எவ்வளோ சாதாரணமாக நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, எனக்கு தாங்க முடியல. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவர் செய்கிறாருங்க. சாவுக்கேதுவான சரீரம், இன்று நான் புதைக்கப்பட்டால் மண்ணோடைய மண்ணாக மக்கி போகும் இந்த சரீரம். ஒரு சவக்குழியில் 2 அல்ல 3 அல்ல 20 பிணங்கள் புதைக்கப்பட்டாலும் என் ஆண்டவருக்கு என் சரீரம் எது என்று தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா சொல்வீங்களா? அந்த குழியில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சடலங்கள் புதைக்கப்பட்டிருந்தாலும் God knows my DNA. He will give me a fitting body. He will give me a glorious body.
மண்ணோடைய மண்ணாக மக்கி போய் என்னுடைய தொடைய எலும்பு கூட இல்லை, என்னுடைய தலையோடு கூட இல்லை, ஒன்றுமே இல்லை என்று இருந்தாலும் என்னை உயிரடைய செய்ய கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே முடியும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி என்னில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் என்னில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆமென். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நம்பிக்கையுடனே வீட்டுக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடனே பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆனால் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அதெல்லாம் செய்கிறதில்லை. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார், நித்திய ஜீவனிலே பங்குள்ளவர்களாக மாற்றுவார், அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. That's the greatest glory that is awaiting me and you. உங்களையும் என்னையும் காத்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய மகிமை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருந்து ராஜ்யபாரம் பண்ண போகிறோம். நம்பினால் கர்த்தரை துதிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.